இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணும்படி எங்களை செம்மையாக்குவீர் என்று கேளுங்கள், நிச்சயமாய் கேட்கிறவனுக்கு கண்டிப்பாய் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாளில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாற்றணும், நமக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல. நமக்கு மட்டும் தான் ஜெபிக்கிறோம் இல்லைல்ல, எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கிறோம்ல. உங்கள் இருதயத்தில் இருக்கும் சமாதானத்தை எதுவும் குலைக்க முடியாது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க சமாதானம் ஒற்றுமையாக இருப்போம். ஐயோ, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கலாம் அந்த குடும்பம், ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வெளிலேருந்து ஒரு பார்வையாளர் நம்ம பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை போலப்பா இந்த குடும்பத்தில், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளர் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகும் போது தான் தெரியும், அடடா வீட்டுக்குள்ளே இவங்க இப்படி இருக்காங்களடா, வெளி உலகத்துக்கு மட்டும் ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருக்காங்களோ, இன்றைக்கி நடிச்சுட்டு தான் இருக்கோம்ல. ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது யாருக்கும். என்ன அடி வாங்கினாலும் சரி, திட்டு வாங்கினாலும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சிக்கலாம்ப்பா. வெளியே போகும்போது அடடா இந்த ஊரே நம்மளை அப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கவலைப்படாத, கலங்காத, நீயா இரு, பார்த்துக்கலாம். இன்றைக்கி எதுக்கு நடிச்சிட்டு இருக்கணும்? பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழணும். இனி உண்மை பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை பொய் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொய் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்கல்ல. என்ன பண்ணுறது பதில் சந்தர்ப்ப சூழல், உண்மையே பேச முடியாதுல்ல. எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையை பேச முடியுமா? சரி, நம்ம தான் உண்மையை பேசுகிறோம், எதிர்க்க இருக்க அந்த ஆட்களும் உண்மையை பேசுவாங்களா, அந்த நபரும் உண்மையை பேசுவாங்களான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிற யோசிச்சோம் அப்படின்னாலே அப்பாடா நடாயுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இரவும் பகலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம படிக்கணும். தினந்தோறும் காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இரவு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேதத்தை வாசித்து நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்குங்க. நீங்கள் ஒரு வைப்ரேஷனை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம ஓட்டத்தை ஓடிட்டுருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறோம், கோவம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருப்போம்ல. இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா தூங்க போகும்போது என்ன பண்ணணும், வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இருக்கும்ல. அடட ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னைக்கே நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி இருக்கேன் இந்த வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி படிக்கின்ற பொழுது மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூட பேசுவாருங்க. கண்டிப்பாக கலங்காதீங்க, வாழ்க்கை இன்னும் முடியலைங்க. எங்கே இல்லைங்க பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது. என்னடா இது, எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ இது பண்ணுறோம், நமக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்கல, எந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல, சும்மா இருந்தால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது. என்னடா இது அப்படின்னு யோசிப்போம்ல. ஸோ அங்கே பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அவன்டா அவன் இவன்டான்னு சொல்லி இன்னமும் அதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டான நேர்கோட்டில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். சில பல சங்கடங்கள் இருக்கும். நீ நல்லது பண்ணுறியா, நல்லது பண்ணவே பண்ணாது, எது நல்லது பண்ணுறா. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஎஸ்பி ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ என்னோடய ஜீப்பை வந்து பிடிங்கிட்டாங்க, கேட்டால் தரல அப்படின்னு சொல்லி நடந்தே வந்திருப்பார். அவருடைய ஆதங்கத்தை பார்த்து சொல்லியிருப்பார் அதில். ஸோ நேர்மைக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இன்றைக்கி நேர்மையாக உழைச்சாலும் பேரும் புகழ் அடையுதுன்றது ரொம்ப சிரமம் தான். ஆனால் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்கிறோம். அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன், அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம நேர்மையாக இருக்கோம், நல்ல விஷயம் நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா சங்கடங்கள் வரதான் செய்யும். நீ இது பண்ணாத, நீ இது பண்ணுற, நீ நல்லது பண்ணுறது நீ யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழதான் செய்யும். உடனே விட்டுறக்கூடாதுல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் நேர்மையாக இருக்கேன், என்னை விட்டுருங்களா. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் பண்ணு. நல்லது பண்ணுறது தடுக்கிறதுக்கு சில பேர் வரதான் செய்வாங்க, அதை நீ பொருட்படுத்தாமல் பார்த்துக்கலாம். நீ எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் இருக்கேன் உன் கூட, கவலைப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நம்மளை வழிநடத்த போக்கின்றார். செபியுங்கள், கேளுங்கள், நிச்சயமாக கொடுக்க போக்கின்றார். மகளே மகனே, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, பார்த்துக்கலாங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்கள், உரத்த குரலை சொல்லுங்கள். ஆண்டவரே, உண்மையை நான் விசுவசிக்கின்றேன், உண்மையை உறுதியாய் நம்பி இருக்கின்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு நன்மையானதை செய்வீரன் நம்புகிறேன். எஸ்அப்பான்னு சொல்லி ஜெபியுங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார். இரவும் பகலும் தேவனுடைய மகிமையின் சமூகத்தில் தங்கியிருக்கும்படி நம்மை செம்மையாக்குவார்.
கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, செபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு செபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் கிட்ட நெருங்க விட மாட்டாருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் தங்கியிருப்பார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றதற்காக சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. அனுதினமும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க வாஞ்சிக்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி கீழ்ப்படுதலுள்ள ஆவியை சந்தோஷத்துடன் தியானிக்கக்கூடிய மனதை தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. மாமிசத்தின் இச்சைகளை விட்டுவிடவும் உம்முடைய பார்வைக்கு ஏற்றவைகளை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எல்லா காலமும் நன்றியுடன் இருக்கவும் குறைவின் காலத்திலும் உற்சாகமாய் கொடுக்க கற்பித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. இரவும் பகலும் உம்முடைய வசனத்தில் பிரியமாய் இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் உள்ளத்தில் இருக்கும் சமாதானத்தை எதுவும் அசைக்காமல் இருக்கட்டும் ராஜா. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கு விரும்புகின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ராஜா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. உம்முடைய பாதத்தில் கண்ணீரும் கவலைமா ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. நாங்கள் கேட்கின்றதை நிச்சயமாக தருவீர் நம்புற ஆண்டவரே. உண்மையை முழு மனதோடு நம்புற இயேசப்பா. உண்மையை விசுவாசிக்கின்ற ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இரவும் பகலும் உண்மையே நோக்கி நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. தேவனுடைய மகிமையின் சமூகத்தில் தங்கியிருக்கும்படி நன்மை செய்வீர நம்புற இயேசப்பா. எங்களை செம்மையாக்குவீர நம்புற ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு இயேசப்பா. நாங்கள் நல்ல விஷயம் நோக்கி ஓடிட்டுருக்கோம். எந்த ஒரு தடங்களும் வந்தாலும் சரி, நீர் எங்களை பத்திரமாய் பார்த்துப்பே நம்புகிற இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகளுக்குள்ள ஒற்றுமையும் சமாதானத்தை கொடுப்பீர நம்புற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.